Hi students, அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th standard biology, botany and zoology centum challenge-க்கான அதாவது quarterly exam centum challenge-க்கான day 8, 9 and 10 வீடியோஸ் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி day 1 to 7 வரைக்கும் அப்லோட் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸை பார்க்கலனா பிளேலிஸ்ட்ல 12th biology, botany and zoology centum challenge இருக்கும். அதை செக் பண்ணி பாருங்க. இதற்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே அதே பிளேலிஸ்ட்ல இருக்கு. ப்ளஸ் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, மேக்ஸு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் முக்கியமான கொஸ்டின் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ்க்கு. ஸோ அந்த வீடியோஸை பார்க்கலன்னா 12th குவார்ட்டர்லி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கும். அதில் செக் பண்ணி பாருங்கள். அதே போல் ப்ரீவியஸ் இயர் குவார்ட்டர்லி கொஸ்டின் பேப்பர்ஸு, இப்போ நடந்த மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் இது எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸுக்கு தனியாக ப்ளேலிஸ்ட்டும், பயாலஜி, பாட்னி, சுவாலஜிக்கு தனியாக ப்ளேலிஸ்ட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து 12th பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். அல்லது டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ணுறது கிடையாது. ஸோ லைக் பண்ணிங்கன்னா நமக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். டே 8க்கான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கொஷின் வந்து 71லேருந்து 80 வரைக்கும் இருக்கக்கூடியது. இது பியூர் சயின்ஸ் சுவாலஜி கொஷின். ஸோ நீங்கள் பியூர் சயின்ஸ் சுவாலஜி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா இந்த கொஷினை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க அல்லது மார்க் பண்ணி வச்சிங்க, நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ இது வந்து 71லேருந்து 74 வரைக்கும் 5th லெசனில் இருக்கும். அதுக்கடுத்து 75லேருந்து 8th வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6th லெசனில் இருக்கும். ஸோ இது வந்து 6வது லெசனில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். 71லேருந்து 74 வரைக்கும் 5வது லெசனில் இருக்கும். சரிங்களா? இது வந்து டே 8க்கான வீடியோ. அதுக்கடுத்து கொஸ்டின்ஸு. ஸோ அதுக்கடுத்து டே 9க்கான கொஸ்டினு 81 to 90. சரிங்களா? 81லேருந்து 90 வரைக்கும். இது முழுக்க 6வது லெசனில் தான் இருக்கும். ஸோ இது வந்து நோட் பண்ணி வச்சிங்க அல்லது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சிங்க. பிடிஎஃப் வந்து நான் லிங்க் வந்து ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் இதை வந்து நோட் பண்ணி படிச்சுங்க. அதுக்கடுத்து டே 10க்கான வீடியோஸ். ஏன் ஒவ்வொரு நாளாக அப்லோட் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு டைம் கிடைக்காது. ஸோ அதனால தான் கண்டினியூவாக ஒரு 3 நாளைக்கு சேர்த்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த டைம் கிடச்சிச்சின்னா அதை அடுத்தடுத்து உடனே அப்டேட் பண்ணிவிடும். அதனால் இருக்கிற டைமில் நீங்கள் இந்த ஒரு நாளைக்கு 10 கொஷின் தான். சரிங்களா? அதனால் 10 கொஷின் படிக்கிறது ஈஸி. நீங்கள் நிறையா படித்தா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். மோஸ்ட்லி நீங்கள் இந்த கொஷின்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு படிச்சிங்கன்னா, நான் வந்து ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இது கட்டாயமாக நீங்கள் படித்து தான் ஆகணும். இவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. நமக்கு வந்து ஃபுல் மார்க்ஸ் வந்து இதனால் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு படிங்க. மினிமம் மார்க்ஸ் வேணுனாலும் நம்ம லெசன் வைஸ் அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய கொஷினை நீங்கள் வந்து படிங்க. ப்ளஸ் வந்து குவார்ட்டர்லி எக்ஸாம் ஒரு 2-3 கொஷின் பேப்பர் படித்தாலே நீங்கள் மினிமம் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ 91லேருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஷினை டே 10க்கானது. அதுக்கடுத்து ஒரு 3 டே கொஷின் தான். சரிங்களா? 15 டேன்னு போட்டிருக்கோம். இருந்தாலும் அது 13-14 நாள்லேயே முடிஞ்சிடும். சரிங்களா? நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி இது எல்லாமே படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா ரிவைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாமே நோட் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து பியூர் சயின்ஸ் சுவாலஜி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா இதை வந்து மார்க் பண்ணி வச்சிங்க. ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுறேங்க. நம்ம ஆல்ரெடி டே 1 to 7 வரைக்கும் அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ டே 8க்கான கொஷின்ஸு. ஸோ இது வந்து மார்க் பண்ணி வச்சிங்க. 71 to 8 வரைக்கும் டே 8க்கான கொஷின். சரிங்களா? இதில் 71 to 72 5th லெசனில் இருக்கும். அதுக்கடுத்து 73லேருந்து 81 பார்த்துட்டிங்கன்னா 6th லெசனில் இருக்கும். ஸோ 6th லெசன் கொஞ்சம் அதிகமாக கொஷின்ஸ் கூட நமக்கு இருக்கும். ஸோ இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க அல்லது சேவ் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 81 to 90 81லேருந்து 90 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஷினை டே 9க்கானது. இதுவும் எல்லாமே 6th லெசனில் தான் இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் வந்து பார்த்துங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது டே, 2வது இருக்கிறது லெசனு. இது வந்து கொஷின் நம்பரு. ஸோ 81லேருந்து 90 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஷினை நீங்கள் வந்து 6th லெசனில் பார்க்கலாம். டே 9க்காக அதை வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 91லேருந்து 100 வரைக்கும். சரிங்களா? இது வந்து 7th லெசனில் பார்க்கலாம். டே 10க்காக நீங்கள் வந்து இதை நான் பண்ணி வச்சிங்க, யூஸ் பண்ணி வச்சிங்க. சரிங்களா? 8th, 9th, 10th டே வரைக்கும் இந்த 3 கொஸ்டின். சரிங்களா? 30 கொஸ்டினும் மார்க் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து பியூர் சயின்ஸ் பாட்டனி தமிழ் மீடியம். ஸோ இது வந்து பியூர் சயின்ஸ் பாட்டனி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு இதை வந்து நோட் பண்ணி வச்சிங்க.
பியூர் சயின்ஸ் பாட்னிக்கு மட்டும்தான் நம்ம பேஜ் நம்பர் வைஸாக கொஷின்ஸ் வந்து எடுத்திருக்கோம். ஓகே சரிங்களா. இங்கே டே 8க்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒன்றுலேருந்து 80 வரைக்கும் சரிங்களா. டே 8க்கு 71லேருந்து 80 வரைக்கும் இது வந்து பேஜ் நம்பர் சரிங்களா. மறுக்கூட்டினிவு என்றால் என்ன, இது பேஜ் நம்பர் 61ல் நீங்கள் இந்த கொஷின் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ சரிங்களா. டே 8க்கு 61லேருந்து 70 வரைக்கும் இருக்கக்கூடிய 71லேருந்து 80 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஸ்டினை படிச்சிருங்க. இது தேர்ட் லெசனில் இருக்கும் சரிங்களா. இங்கே ஃபஸ்ட்டில் இருக்கிறது லெசனு, இங்கே ரெண்டாவது இருக்கிறது டே, மூணாவது இருக்கிறது கொஸ்டின் நம்பர், நாலாவது இருக்கிறது பேஜ் நம்பர் சரிங்களா. பியூர் சயின்ஸ் பாட்னிக்கு மட்டும் தான் பேஜ் நம்பர் கொடுத்துருக்கோம். மற்ற சப்ஜெக்ட்டுக்கு நம்ம அப்டேட் பண்ணி அது பேஜ் நம்பரோடு நம்ம வந்து கொடுப்போம். ஸோ 71லேருந்து 80 வரைக்கும் டே 8க்கு படிச்சுங்க. அதுக்கடுத்து 81 to 90 சரிங்களா. இது எல்லாமே தேர்ட் லெசனில் தான் இருக்கும். நம்ம குவார்ட்டர்லி போர்ஷன் வந்து பியூர் சயின்ஸ் பாட்னி, பயாலஜி பாட்னி எல்லாமே 1 to 5th லெசனு. ஸோ 81லேருந்து 90 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஷினை டே 9க்காக படிச்சிருங்க. இந்த பக்கம் இருக்கிறது பேஜ் நம்பரு. இந்த கொஷின்ஸ் எல்லாமே இந்த பேஜ் நம்பரில் இதுக்கான ஆன்சர்ஸ் இருக்கும், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. அதற்கடுத்து 91லேருந்து 100. ஸோ ஃபஸ்ட்டு 91லேருந்து 99 வரைக்கும் நோட் பண்ணி வச்சுங்க. இந்த 91லேருந்து 94 வரைக்கும் தேர்ட் லெசனில் இருக்கும். அதுக்கடுத்து 95லேருந்து 100 இந்த கொஷின்ஸ் எல்லாமே 4th லெசனில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 4th லெசனில் பார்க்கலாம், வித் பேஜ் நம்பரோட இருக்குது. 100 வரைக்கும் நோட் பண்ணி வச்சுங்க. இது வந்து பியூர் சயின்ஸு பாட்டனி. அதுக்கடுத்து இது பியூர் சயின்ஸு இங்கிலீஷ் மீடியம். ஸோ பியூர் சயின்ஸ் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நீங்கள் கமெண்ட்டும் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி கேட்டிருந்தோம் எந்தளவுக்கு பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி சொல்லியிருக்கோம். ஸோ கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து யாருக்கு ஃபஸ்ட்டு அப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ பயாலஜி அதிகமாக இருந்தீங்கன்னா பயாலஜிக்கும், பியூர் சயின்ஸ் அதிகமாக இருந்தீங்கன்னா பியூர் சயின்ஸுக்கும் ஃபஸ்ட்டு அப்ரூவ் பண்ணுவோம். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பியூர் சயின்ஸ் பாட்டனி டே 8க்கான வீடியோ 71லேருந்து 80 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஷினை வந்து படிச்சிருக்கேன். இது எல்லாமே தேர்ட் லெசனில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நோட் பண்ணி வச்சுங்க, அல்லது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுங்க. 71லேருந்து 80 வரைக்கும். அதுக்கடுத்து 81லேருந்து 90 வரைக்கும் டே 9க்கான வீடியோ. இதுவும் தேர்ட் லெசனில் இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கலாம். மோஸ்ட்லி இந்த கொஷின்ஸ் எல்லாமே எக்ஸாம்ஸில் கேட்டது தான் சரிங்களா. இப்போ மந்த்லி டெஸ்ட் கூட நடந்திருக்கும், அதாவது யூனிட் டெஸ்ட், இந்த டிடிகல் ஃபார்மேஷனு, பிளாய்டி, பியூர் சயின்ஸ் இருந்தீங்கன்னா இந்த ஸ்டாட்டா பாக்ஸு, ஸ்ப்ளைசியோசோமு, டைல் ஃபார்மேஷனு, இந்த மாதிரியான கொஷின்லாம் நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். ஸோ அதுக்கடுத்து டே 10க்கான வீடியோ ஃபஸ்ட்டு 91லேருந்து 96 வரைக்கும் மார்க் பண்ணி வச்சுங்க, அல்லது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. இதில் 91லேருந்து 94 வரைக்கும் தேர்ட் லெசனில் இருக்கும். அதுக்கடுத்து 95லேருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே 4th லெசனில் இருக்கும் சரிங்களா. இது வந்து டே 10க்காக நீங்கள் வந்து படிச்சு வைக்கலாம். ஸோ இதெல்லாமே மார்க் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பயோசாலஜி. ஸோ பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா இந்த கொஷினை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ டே 8க்கு 71லேருந்து 80 வரைக்கும், 71லேருந்து 80 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஷினை படிச்சிருங்க. 71லேருந்து 74 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5th லெசனில் இருக்கும். 75லேருந்து 81 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6th லெசனில் இருக்கும் சரிங்களா. இது வந்து டே 8க்கு பயாலஜி, பயோசாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 81லேருந்து 90 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஷினை டே 9க்காக படிச்சிருங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே 6th லெசனில் இருக்கும். 90 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6th லெசனில் இருக்கும். இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டு குயிக்காக எடுத்து வச்சுங்க. அதுக்கடுத்து 91லேருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஷின். ஸோ 91 நோட் பண்ணி வச்சுங்க, ஹார்டி வெயின்பெக்கு. ஸோ 92 சரிங்களா. 92லேருந்து 100 வரைக்கும் டே 10க்கான வீடியோஸு. 92லேருந்து 97 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6வது லெசனில் இருக்கும். 98லேருந்து 100வது கொஸ்டின் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7வது லெசனில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 7th லெசனில் இதெல்லாம் என்ன பண்ணலாம், தேடி பார்க்கலாம். இது தமிழ் மீடியம். அதுக்கடுத்து பியூர் சயின்ஸ், பயாலஜி, சுவாலஜி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ அதே சேம் தான். டே 8க்கு 71லேருந்து 80 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஷினு.
71லேருந்து அந்த 72 பார்த்தீங்கன்னா 5வது லெசனில் இருக்கும். 73லேருந்து 80 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6வது லெசனில் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து 81 to 90 இது வந்து 9வது நாளுக்காக படிச்சிங்க. இது 81லேருந்து 90 வரைக்கும் 89 வரைக்கும் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 6th லெசனில் இருக்கும். ஸோ 6th லெசனில் வரைக்கும் இதை வந்து நோட் பண்ணி படிச்சிருங்க. அதுக்கடுத்து 90லேருந்து 91லேருந்து 100 இது வந்து டே 10க்காக படிச்சிருங்க. இது எல்லாமே 7th லெசனில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பயோ சுவாலஜி கொஷினு இதை வந்து மார்க் பண்ணி வச்சிங்க, அல்லது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து பயோ பாட்டனி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ டே 8க்கான வீடியோ 71லேருந்து 80 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஷினை டே 8க்காக படிச்சிருங்க. இது வந்து 3rd லெசனில் இருக்கும். சரிங்களா, இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு படிச்சிருங்க. 71லேருந்து 80 வரைக்கும் இதுலேயுமே நீங்கள் நிறைய கொஸ்டின் வந்து இந்த மந்த்லி டெஸ்ட்டு இதெல்லாமே பார்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு மந்த்லி டெஸ்ட்டு 3rd and 4th லெசன் போர்ஷன் வந்து நடந்துச்சு. அதுக்கடுத்து 81லேருந்து 90 வரைக்கும் இது வந்து டே 9க்கான வீடியோ. ஸோ 81லேருந்து 90 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஸ்டினை படிச்சுங்க. இது எல்லாமே உண்மையாலுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம மட்டும் அப்ரூவ் பண்ணுறோம். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறையா கொஷினாக இருக்கா அப்படின்னு சொல்லி கூட ஃபீல் பண்ணலாம். ஸோ அப்படி ஃபீல் பண்ணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த டைம் சொல்லும்போது இதில் ப்ரைமரியாக எது படிக்கலான்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இவ்வளோ படிக்கணுமான்னு கூட இருக்கும். இப்போ இந்த 10 கொஷினில் எது ஃபஸ்ட்டு படிக்கலாம், டைம் இருந்தால் அதுக்கப்புறம் செகண்டரியாக எது படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம். சரிங்களா, இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த PBR 322 எப்பயுமே கேட்கக்கூடிய கொஷின். அப்போ அது ப்ரைமரியாக படிச்சுக்கலாம். அந்த பிடி பற்றி நன்மை தீமை ஃபஸ்ட்டு கேட்கக்கூடிய கொஷின். உயிர்வேறு திருத்தம், உயிரி மருந்தகம் இதெல்லாமே கேட்டிருக்கக்கூடிய கொஷின். சரிங்களா, அதேமாதிரி ஒற்றெடுப்பு முறைகள் இதுவுமே கேட்டிருக்கக்கூடிய கொஷின். சரிங்களா, அப்போ இது எல்லாமே ப்ரைமரியாக கொடுத்துட்டு மற்றது எல்லாமே செகண்டரியாக படிக்கலாம் அதுக்காக. சரிங்களா, அதனால் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சொன்னால் தான் நமக்கு வந்து தெரியும். படிக்கிறது நீங்கள் தான். சரிங்களா, இது வந்து 4th லெசனில் பார்க்கலாம். 90க்கு மேலே இருக்கக்கூடிய கொஷினு. ஸோ அதுக்கடுத்து பயோபாட்டனி இங்கிலீஷ் மீடியம். ஸோ டே 8க்கானது 71லேருந்து 80 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஷினை நோட் பண்ணி வச்சுங்க. இது எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ஒரு செகண்டில் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கிலீஷ் மீடியம் இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நோட் பண்ணி வச்சுங்க. இது வந்து 3rd லெசனில் பார்க்கலாம். 71லேருந்து 80 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே 3rd லெசனில் இருக்கும். அதுக்கடுத்து டே 9க்கு பார்த்தீங்கன்னா 81லேருந்து 90 இதில் ஒரே ஒரு கரெக்ஷன். இந்த 81, 82 இதுவுமே 3rd லெசனில் தான் இருக்கும். ஸோ இது வந்து 3rd லெசனில் பாருங்கள். 83லேருந்து 90 வரைக்கும் தான் நமக்கு வந்து 4th லெசனில் ஸ்டார்ட் ஆகும். அதெல்லாம் கொஞ்சம் மிஸ்டேக்கு. ஸோ அதெல்லாமே நீங்கள் கரெக்ஷன் பண்ணிட்டுங்க. ஸோ 81லேருந்து 90 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஷினை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க. அதுக்கடுத்து 90 to 100 அது வந்து டே 10க்கானது. ஸோ ஃபஸ்ட்டு 91லேருந்து 94 வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க, அல்லது நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 95லேருந்து 100. சரிங்களா, இது டே 10க்கானது. ஸோ டே 11, 12 அவ்வளோதான். இன்னும் ஒரு 3-4 கொஸ்டின் தான் இருக்குது. ஒரு 30 கொஸ்டின் தான் இருக்குது. அது அடுத்தடுத்த வீடியோலாம் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எது வந்து ப்ரைமரியாக படிக்கலாம், எது செகண்டரியாக படிக்கலாம் அப்படிங்கிறதையும் அடுத்தடுத்து பார்க்கணும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குவார்ட்டர்லி, ஹாஃபலி அண்ட் பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு என்ன மாதிரியான கொஸ்டின் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதை அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.